வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதியில் 46வது பாடலை நாம் பேசவிருக்கிறோம். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுளம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. இது பாடல். முதல் 2 வரி எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. முருகப்பெருமானே, முருகப்பெருமானே, நீதான் எனக்கு தாயும் ஆனவன், நீதான் எனக்கு தந்தையும் ஆனவன். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, எனக்கு அருள் செய்கின்ற தந்தையும் நீதான். அருணகிரிநாதர். அடுத்த வரி சிந்தாகுளம் ஆனவை தீர்த்து எனையாள். சிந்தாகுளம் ஆனவை, மன வருத்தங்களை எல்லாம் தீர்த்து வைப்பாய் முருகப்பெருமானே. மன வருத்தங்களை தீர்த்து என்னை ஆட்கொள்வாய் முருகப்பெருமானே. சிந்தாகுளம் ஆனவை தீர்த்து என்னை ஆள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. மனக்கவலைகள், மன வருத்தங்கள், சிந்தையிலே எழுகின்ற அனைத்து கவலைகளையும் தீர்த்து என்னை ஆட்கொள்வாய் என்று அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டுகிறார். இந்த பாடலின் பொருள், உட்பொருள், நமது மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்து வைப்பவன் முருகப்பெருமான். அதைத்தான் வரியிலே எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, எனக்கு அருள் செய்கின்ற தந்தையும் நீ, எனக்கு இப்போ என்ன வேண்டும்? சிந்தாகுளம் ஆனவை தீர்த்து வைப்பாய், மனக்கவலைகளை தீர்த்து வைப்பாய். கந்தர் அனுபூதி இன்னொரு பாடல்ல சிந்தாகுள இல்லொடு செல்வம் என்று அருணகிரியார் சொல்வார். இல்லத்தில் வருகின்ற மனக்கவலைகள், செல்வத்தினால் வருகின்ற மனக்கவலைகள், இல்லத்திலே வாழ்விலே ஒவ்வொரு நிலை ஒவ்வொரு நிலையிலும் வருகின்ற மனக்கவலைகள், செல்வத்தோடு வருகின்ற மனக்கவலைகள், செல்வம் குறைகின்ற பொழுது வருகின்ற மனக்கவலைகள், செல்வம் தீர்கின்ற பொழுது வருகின்ற மனக்கவலைகள், இவையெல்லாம் என தீர்த்து அருள் செய்வாய். சிந்தாகுள இல்லொடு செல்வம் அருள் செய்வாய். இங்கே சிந்தாகுளம் ஆனவை தீர்த்து, மனக்கவலைகளை தீர்த்து, மனதிலே முருகப்பெருமானை அமர வைத்து நாம் வழிபட வேண்டும். மனத்து இருள், மனத்து மாயைகள் எல்லாம் ஓட வேண்டும். ஒரு பாடலிலே ஆசா நிகழம் துகளாயின பின் ஒன்றுமில்லை பேசா அனுபூதி பிறந்ததுவே. கவலைகள் எதனால் வருகின்றன என்ற பாடம் கற்க வேண்டும். கவலைகள் எதனால் வருகின்றன என்ற பாடம் கற்று, அந்த பாடத்தில் தெளிவினை பெற்று, முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்து மனக்கவலைகளை நாம் தீர்க்க வேண்டும். மனத்திலே கவலைகள் இருக்கின்ற பொழுது சிந்தை சிறப்பாக செயல்படாது. மனதிலே கவலைகள் இருக்கின்ற பொழுது புத்தியும் அறிவும் சிறப்பாக செயல்படாது. கவலைகள் இல்லாத மனம் வேண்டும். அதைத்தான் அருணகிரிநாதர் நமக்காக முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். நாம் வேண்டுவது போல அவர் வேண்டுகிறார். முருகப்பெருமானின் அருள் பெற்றவர், முருக அனுபூதி, அதாவது முருகனோடு ஒன்றர கலந்தவர், 36 வாழ்வியல் தத்துவங்களை கடந்து முருகனோடு ஒன்றர கலந்தவர். சிவத்தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள்,
அனைத்தையும் கடந்து முருகப்பெருமானோடு ஒன்றரக் கலந்தவர். அவர் நமக்காக வேண்டுகிறார். சிந்தாகுளமானவை தீர்த்து எனை ஆட்கொள்வாய். சிந்தாகுளமானவை தீர்த்து உன் திருவடி தரிசனம் எனக்கு தந்து எமை ஆட்கொள்வாய் முருகா, கந்தா, கதிர்வேலவனே, உமையால் மைந்தா, குமரா, மறைநாயகனே. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலை, கந்தர் அனுபூதி பாடல்களை நாம் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது மனக்கவலைகள் போகும், மனக்கவலைகள் நீங்கும். மனக்கவலைகள் நீங்குகின்ற பொழுது வாழ்வில் நமக்கு ஒரு முழுமையான ஈடுபாடு, முழுமையான மகிழ்ச்சி இருக்கும். நாம் சிந்தித்தவையெல்லாம் செயலாற்ற முடியும், செயல்களிலே வெற்றி பெற முடியும். நமது சிந்தனை முழுதும் முருகப்பெருமானிடம் ஒப்படைக்கின்ற பொழுது அந்த சிந்தனையிலே சுகங்கள் விளையும், கவலைகள் எல்லாம் வீழ்ந்து போகும். இதுதான் இந்த பாடலுடைய உட்பொருள். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம். மனக்கவலைகளையெல்லாம் தீர்த்து வைப்பான். எந்தெந்த வழிகளில் கவலைகள் பிறக்கின்றன, எந்தெந்த வழிகளில் நமக்கு தடைகள் இருக்கின்றன, முருகப்பெருமான் அரணாக இருந்து அனைத்து தடைகளிலிருந்தும் நம்மை காப்பான், காத்தருள்வான். முருகப்பெருமானது அருளை பெறுவோம். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ என்று முருகப்பெருமானின் திருவடிகளில் சரணடைவோம். முருகப்பெருமானே நமக்கு 8 திக்கும் இருந்து அருள் செய்வான், நம்மை காப்பான் என்ற முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானிடத்தை அடைக்கலமாவோம். நம்முடைய மனக்கவலைகளெல்லாம் தீர்த்து நம்மை அருள்வான். அன்பர்களே, கந்தர் அனுபூதி தொடர்ந்து படிப்போம். முருகப்பெருமானின் அருளை நாம் பெற்று இந்த வையகத்திலே இன்புற்று வாழ்வோம். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர.